பாத்தியா, நமக்கு நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, பகரமாச்சே கேக்கமாச்சே. இப்ப கட்டு பிரேக் இல்லாம பண்ண போறேன். ஃபுட் எக்ஸ்பிரஸ் இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. காயின்ஸ் கிடைக்கும் டே அண்ட் நைட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சீக்கிரமா பொன்டோன் கிட்ஸ் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க, அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க. கட்டு சிங்கியோட காரணங்கள். அன்னைக்கு ராத்திரியா இருந்தது. பசங்க 2 பேருமே அவங்க டின்னர் முடிச்சிட்டு அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் ஆகிய டீக்குவ பாத்துட்டு இருந்தாங்க. இந்த டீக்கு ரொம்ப ஃபன்னி இல்ல? ஆமா, ஸ்மார்ட் கூட. பாரு கட்டு, இந்த டீகோ கார்ட்டூன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். டீகோ கேரக்டர் என்னோட ஃபேவரட் கூட. ஆமா, சரியா சொன்ன. அவங்க பாத்துட்டு இருந்த கார்ட்டூன் முடிஞ்சதும் கட்டு டிவிய ஆஃப் பண்றதுக்காக போறான். அப்ப சிங்கி அவனை நிறுத்திடுறா. அரே கட்டு, இரு அங்க பாரு, டிவில என்ன காட்டுறாங்கன்னு. நண்பர்களே, நாளைக்கு என்னோட புது ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகுது தெரியுமா? டிக்குவோட ஜங்கல் அட்வென்ச்சர். அத மிஸ் பண்ணிடாதீங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு நம்ம இங்கேயே மீட் பண்ணலாம். அத கேட்டதும் கட்டு சிங்கி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க. அவங்க 2 பேருமே ஒண்ணா என்னது டிக்குவோட ஜங்கல் அட்வென்ச்சர் படம், அது நாளைக்கு. கட்டு, இது அதே படம் தானே? ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் நாம பார்த்தோமே, அந்த படத்தை இன்னைக்கு டிவில போட போறாங்க. ஆமா சிக்கி, நான் இத மறந்தே போயிட்டேன். நம்ம எவ்வளவு வெயிட் பண்ணோம்ல. ஒருவேளை நான் இப்ப டிவி ஆஃப் பண்ணிட்டு இருந்தேனா அதுக்கப்புறம் நம்மளால இத பார்த்து இருக்க முடியாது. அப்புறமா யோசிச்சு சிங்கி இப்படின்னு சொல்றா. இல்ல கட்டு, நாம பார்க்க முடியாது. நாளைக்கு 9 மணிக்கு நாம ஸ்கூலுக்கு போகணும்ல. ஓ ஆமா இல்ல சிங்கி, நாம 11 மணிக்கு ஸ்கூல்ல இருப்போம். எப்படி மறந்துட்டேன். இப்ப நாம இத எப்படி பாக்குறது? ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஆமா கட்டு. சரி, அப்ப நாளைக்கு ஸ்கூலுக்கு போகாத இருக்க மாதிரி நம்ம ஏதாவது நடிக்கலாம். என்ன பண்றது? ஆனா அம்மா நம்மளோட எல்லா நடிப்பும் கண்டுபிடிச்சிடுவாங்க, தெரியும்ல. நாம சொல்லலாம் நம்ம 2 பேருக்குமே வயிறு வலி வந்துடுச்சுன்னு. ஆனா 2 பேருக்குமே வயிறு வலியா? அட சிங்கி, இன்னைக்கு சாயந்தரம் நாம வெளிய சாட் சாப்பிட்டோம் தானே? அத சாப்பிட்டதால 2 பேருக்கும் ஏதோ ஆகி வயிறு வலி வந்துடுச்சுமான்னு சொல்லிடலாம். நல்ல ஐடியா தான் கட்டு. ஆனா நம்மள அதுக்கப்புறமா அப்பா அம்மா வெளிய எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அட அத பத்தி விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். ஆனா நாம இப்ப அந்த படம் பாக்குறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏ சரி கட்டு, அப்பவா நாம இப்ப போய் தூங்கலாம். நாளைக்கு நம்ம பிளான நாம எக்ஸிக்யூட் பண்ணனும்ல. கட்டு சிங்கி அப்படின்னு பேசிக்கிட்டு 2 பேரும் தூங்கிடலான்னு போறாங்க. அப்புறமா மறுநாள் காலையில அவங்க எந்திரிச்சு பாக்குறாங்க, பயங்கர மழை வந்துட்டு இருந்தது. பயங்கரமா காத்து வேற அடிச்சுக்கிட்டு இருந்தது. அட வா சிங்கி, எப்படியோ இதுக்கு மேல நம்ம வெளிய போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா மழை வருது பாத்தியா? ஆமா கட்டு, இது மிராக்கிள் மாதிரி இருக்கு. பாத்தியா, அந்த கடவுளுக்கு கூட நாம இந்த படம் பார்க்கணும்னு ஆசை. நாம சீக்கிரம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் வா. ஆமா வா சிங்கி அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரெடி ஆகாம சாப்பிடுறதுக்காக கிச்சனுக்கு போறாங்க. அத பார்த்து அவங்க அம்மா கோபமா கேக்குறாங்க. அட கட்டு சிங்கி, என்ன வேலை பண்ணிருக்கீங்க? ரெடி ஆகாம வந்திருக்கீங்க? என்னது அம்மா, வெளியோ அவ்ளோ மழை வந்துகிட்டு இருக்குமா? ஆமா மம்மி, இவ்ளோ மழையில ஸ்கூலுக்கு எப்படி போகிறது சொல்லுங்க. அட பசங்களா, அப்பா இன்னுமே ஆபீஸ்க்கு போகல. அதுக்குள்ள நீங்க ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க. அப்பா லேட்டா தான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போவாரு. உங்களை 2 பேரையும் அவரை டிராப் பண்ணிட்டு போயிடுவாரு, ஓகேவா? ஓ நோ கட்டு, என்ன இது? இன்னைக்கு அப்பா கூட ஆபீஸ்க்கு லேட்டா போணுமா? இப்போ என்ன பண்றது? சிங்கி, நீ வா, நம்ம போய் சாப்பிட உட்காரலாம். அப்புறம் ஒரு வாய் எடுத்து வாயில வச்சதோ அப்படியே வயிறு வலிக்குதாம்மா அப்படின்னு சொல்லி நீ கத்திடு. ஓகே கட்டு. சரி, 2 பேரும் என்ன அப்படி பேசிட்டு இருக்கீங்க? அது எதுவுமே இல்லம்மா. சரி சரி, சீக்கிரம் போய் சாப்பிடுங்க, சரியா? அப்புறம் கட்டு சிங்கி 2 பேரும் சாப்பிடலான்னு உட்கார்றாங்க. அப்புறம் சிங்கி ஒரு பைட் வாயில வைக்கிறா. வாவ் மம்மி, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே யம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்ன்றதே மறந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறா. அப்புறம் கட்டு மெதுவா அவரோட கையால அடிச்சுப்படின்னு சொல்றான். அடா சிங்கி, என்ன சாப்பிட ஆரம்பிச்சுட்ட? வயிறு வலிக்குதுன்னு நடிக்கிறியா இல்லையா? டீகோட புது அட்வென்ச்சர் பார்க்கணுமா வேணாமா? ஐயோ இல்ல, இரு இப்பவே பண்ணிடுறேன். அவளே அப்படியே கொஞ்சம் நடிக்க ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் இப்படின்னு சொல்றா. மம்மி, ரொம்ப வலிக்குது. அட அட சிங்கி செல்லு, என்னாச்சு? இல்ல, வயிறு ரொம்ப வலிக்குதுமா. என்னது இப்படி சடனாவா?
அம்மா என் வயிறும் வலிக்குது. உங்க 2 பேருக்கும் சடனா எப்படி ஒரே வாட்டி வயிறு வலி வந்துடுச்சு? தெரியல மம்மி, பட் ஆயிக்கிட்டு இருக்கே. மம்மி ரொம்ப வலிக்குது. கட்டு சிங்கி, இவ்ளோ நேரம் நீங்க 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க. இப்ப தேவையில்லாம நடிக்கிறீங்கன்னு புரியுது. ஏதோ காரணம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுங்க. என்ன மம்மி? இல்ல மம்மி, நாங்க யாமாமே போய் சொல்ல போறோம். நிஜமாலே வயிறு வலிக்குது. மம்மி, நாங்க சும்மா போய் சொல்லி நடிச்சா எங்களுக்கு என்ன வரப்போது சொல்லுங்க. உண்மையா சொல்றோம். ஆமா மம்மி. அப்படியா? சரி, இப்பவே நான் அப்பா கிட்ட சொல்லி அந்த ரெட் கலர் சிரப் இருக்குல்ல, அது இப்பவே வாங்கிட்டு வர சொல்ல, அது போட்டா சரியாயிடும். ரெட் சிரப்னு சொன்ன உடனே 2 பேருக்குமே ரொம்ப பயம். அவங்க 2 பேருக்கும் அந்த சிரப் பிடிக்கவே பிடிக்காது. அதனால இப்ப என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஐயோ மம்மி, வயிறு வலிதான் மம்மி. ஒண்ணும் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுவே சரியாயிடும். மம்மி, டீச்சர் சொல்லிருக்காங்க அவ்வளவு சீக்கிரமா நாம எதுக்குமே மெடிசன் போடக்கூடாது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா கூட சரியாகலன்னா அப்பதான் மெடிசன் எடுக்கணும்னு. கட்டு சிங்கி, உங்க 2 பேரோட நடிப்பு எனக்கு நல்லாவே புரியுது. சரி, சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே? ஸ்கூல்னு கேட்டதும் கட்டு சிங்கி 2 பேருமே அவங்க ரூமுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. அப்புறம் அம்மா கிட்ட சொல்றாங்க, இல்ல மம்மி, ப்ளீஸ் இன்னைக்கு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ப்ளீஸ், நாங்க இன்னைக்கு போக மாட்டோம். ஆனா ஏன் மம்மி? இன்னைக்கு டிவில 11 மணிக்கு எங்க ஃபேவரட் கார்ட்டூன் ஆகிய டிகோட அட்வென்ச்சர்ஸ் வர போகுது மம்மி. புது படம் டிகோட ஜங்கல் அட்வென்ச்சர், அது பார்க்கணும்னு இருக்கு. ஆமா மம்மி, ப்ளீஸ் இன்னைக்கு எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஓஹோ, அதான் காரணமா? கட்டு சிங்கி, உங்க 2 பேரோட நாடகம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. போய் இப்பவே ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க. ஸ்கூல்ஸ் ரொம்பவே முக்கியம், புரியுதா? இல்ல அம்மா, இன்னைக்கு வீட்ல இருக்கோமே அம்மா. அம்மா ப்ளீஸ், இன்னைக்கு மட்டும் ப்ளீஸ். மம்மி கட்டு சிங்கிய பிடிக்கிறதுக்காக கிட்ட ஓடி போறாங்க. அவங்க 2 பேரும் ஓடி போய் பெட் மேல ஏறி நின்னுடுறாங்க. அதுக்குள்ளவே இந்த சத்தம் எல்லாம் கேட்டு அவங்க அப்பா என்ன ஆச்சுன்னு பார்க்க வராரு. அட பசங்களா, என்ன நடக்குதுங்க? பாத்தீங்களாங்க, இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு போக மாட்டாங்களாம். வீட்ல உட்கார்ந்து இன்னைக்கு டிவி பார்க்க போறாங்களாம். என்னது? நீங்க ரொம்ப தப்பு பண்ணுறீங்க கட்டு சிங்கி. ஸ்கூல் முக்கியமா இல்ல படம் முக்கியமா? இல்ல பசங்களா, அடம் பிடிக்கிறத விட்டுருங்க. இப்போ கீழே வாங்க, இல்லனா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. அப்புறம் கட்டு சிங்கி பாவம் ரொம்பவே சோகமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கீழே போறாங்க. அட சரி அம்மா. சிங்கி, இன்னைக்கு ஏதோ நம்ம டைம் சரியில்லை, கண்டிப்பா ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும். அது கூட அம்மாவோட போனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. ஒரு நிமிஷம், ஏதோ மெசேஜ் வந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி மம்மி போன் எடுத்து பாக்குறாங்க. அத பார்த்ததும் அவங்க மம்மி ஷாக் ஆயிடுறாங்க. ஓஃபோ, என்ன இது? என்னாச்சுமா? மம்மி, என்னாச்சு? ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டாங்க மழை வந்ததால. இப்பதான் உங்களோட கிளாஸ் டீச்சர் குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னது? டிகோட ஃபிலிம். கட்டு சிங்கி ஜாலியா ஓடி போறாங்க. அப்புறம் அவங்க டிவி ஆன் பண்றாங்க. இன்னைக்கு பசங்களோட டே மாதிரி இருக்கு. அதனாலதான் இவங்க கேட்ட மாதிரியே நடந்துச்சு. சரியா சொன்னீங்க. ஆனா நீங்க ஆபீஸ் போய் தானே ஆகணும். வாங்க, நாஸ்டா சாப்பிடுவீங்க. வா வா. அப்புறம் கட்டு சிங்கி அவங்களோட ஃபேவரட் கார்ட்டூனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில அவங்க நடிச்சது எப்படியோ சக்சஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.